ஜிம்ல வந்துட்டு இந்த வாய் துர்நாற்றம் நான் பர்சனலா நெறையா வந்துட்டு பார்த்துருக்கேன். நல்ல ஃபிட்டான இன்ஃப்ளூயன்சர்ஸா இருப்பாங்க. இல்ல ஒரு நல்ல ஃபிட்டான ஒரு அ ஜிம் பண்ற ஒருத்தவங்களா இருப்பாங்க. இந்த வே புரோட்டீன் வந்துட்டு நெறைய எடுப்பாங்க. அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான டயட்ல இருப்பாங்க. நல்ல பாயில்டு சிக்கன்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த பாயில்டு சிக்கன்ஸ், கிரில் சிக்கன்ஸ் அதிகமா சாப்பிடுறது அவங்களோட பல்லுல போய் மாட்டும். அவங்க டூத் பிக் யூஸ் பண்ணி அத அதிகமா ரிமூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வே புரோட்டீன் குடிப்பாங்க. ஜிம்ல ஒரு 1 ஹவர் இருக்காங்கன்னா, எய்தர் ஒரு வெயிட் செஷன் முடிச்ச உடனே வே புரோட்டீன் குடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார்டியோ செஷன் போவாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு போய் வாய் கொப்பளிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். அட் த சேம் டைம் அந்த வே புரோட்டீன் ஷேக் பண்ண ஷேக்கர மூடி வச்சுட்டு நீங்க 1 மணி நேரம் கழிச்சு மோந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் தாங்கவே தாங்காது. ஸோ அவங்களோட பல்லுல அது படிஞ்சிருந்து, ரொம்ப அதிகமா ஸ்மெல் வாய் துர்நாற்றம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும். லைக் சிம்பிளி வே புரோட்டீன் வந்துட்டு மில்க்ல இருந்து எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது கன்டினியூஸா லாங் டெர்ம் வாய்க்குள்ள அதோட செடிமெண்ட்ஸ் இருக்கும்போது, அந்த ஸ்மெல் அதிகமா வரும். ஸோ ஜிம்ல இது காமனா நெறைய இருக்கு. ஸோ வே புரோட்டீன் கன்சியூம் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா நல்லா வாய கொப்பளிச்சிருங்க. நீங்க அந்த ஸ்மெல் எப்படி ஒரு வே புரோட்டீன் பாக்ஸ நீங்க ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குறீங்களோ, அப்ப எப்படி ஒரு கெட்ட நாத்தம் வருதோ, அதே ஸ்மெல் தான் உங்க வாயில இருந்து வரும்.